நம்ம ஃபர்ஸ்ட் லா அதெல்லாம் படிச்சாச்சு. ஓகேவா? லாஸ்ட் டைம்ல வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த ஹீட், மீனிங் ஆஃப் ஹீட், ஒர்க், இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாம் பார்த்தோமா? ஆமா சார். அந்த ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க. அது நம்ம வரும் உள்ளே வந்துரும், நம்ம ஃபார்முலாஸ் உள்ளே வந்துரும். இந்த தடவை நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ், தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். ஓகே சார். வருது இல்லப்பா? சரிங்க சார். தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் இதை ஃபர்ஸ்ட் ஜெனரல் கேட்டகரியா ஒன்று பிரிக்கிறாங்க, ஓப்பன், க்ளோஸ்ட் ஆர் சைக்ளிக் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு பிவி டயக்ராம் இருக்கு. பிவி வால்யூம் டயக்ராம். அதாவது இப்போ நம்ம நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும், பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஓகேவா? என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு சில ப்ராசஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா ஒரு கண்டெய்னர் இருக்கு, கண்டெய்னர்ல கேஸ் இருக்கு, சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு சப்ஸ்டன்ஸ் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னர்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு பிஸ்டன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிஸ்டனை நம்ம கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். சரியா? கம்ப்ரெஷன் எக்ஸ்பான்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு இந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இல்லை கேஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். கேஸு, இந்த கேஸ்ல சில சேஞ்சஸ் நடக்கும். அதோட ப்ரெஷரு, அப்புறம் இந்த கண்டெய்னரோட வால்யூம், அப்புறம் இந்த உள்ள அந்த கேஸோட டெம்பரேச்சர், இது எல்லாத்துலயும் என்ன ஆகும், அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம ஒரு கிராஃப் ட்ரா பண்ண முடியும். இந்த கிராஃப் எந்த ஷேப்ல வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அந்த கிராஃப் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கலாம், இல்லை ஒரு பேரலல் லைனா இருக்கலாம், ஒரு கர்வ்டு லைனா கூட இருக்கலாம். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ் வந்துட்டு இந்த மாதிரி லீனியரா டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது இப்போ இது ஸ்டேட் ஏன்னு வச்சுப்போம், ஸ்டேட் பி வச்சுப்போம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்றேன், வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுன்னு என்ன பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்றோம்னு அர்த்தம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. வால்யூம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குமா அப்படின்னா நடக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு இனிஷியலா எனக்கு ஒரு ப்ரெஷர் வேல்யூ இருக்கு, ஃபைனலா எனக்கு ஒரு ப்ரெஷர் வேல்யூ மாறுது. அதே மாதிரி எனக்கு இனிஷியலா ஒரு வால்யூம் இருக்கு V1, வால்யூம் V2. P1க்கும் V1க்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இந்த P2க்கும். ஓகேவா? நான் வால்யூமை சேஞ்ச் பண்றதுனால எனக்கு கரஸ்பாண்டிங்கா ப்ரெஷர்ல ஒரு சேஞ்ச் நடக்குது. ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னும் போது எனக்கு வால்யூம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரெஷரா இருக்கும். ஓகேவா? இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ இந்த கிராஃப்ல என்ன ஒரு இதுனா, இந்த ப்ராசஸ் ரிட்டர்ன்லாம் வரல, எங்கேயும் போகல. ஓகேவா? ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ப்ராசஸ். இப்போ அதே மாதிரி இன்னொரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, வேற ஒரு கிராஃப். இப்போ இது வந்துட்டு ஏ பி சி. இந்த கிராஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏல ஸ்டார்ட் பண்ணி சில போய் முடியுது. ஓகேவா? இதுல நிறைய இன்டர்மீடியட் ப்ராசஸ், ஏ டு பி ஒரு ப்ராசஸ், பி டு சி ஒரு ப்ராசஸ். ஏ டு பில ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கு, பி டு சில வந்து வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு. லாஜிக் புரியுதா எப்படின்னு?
புரியுது நான் ரெண்டையும் தனித்தனி கிராஃபா போட்டிருக்கணும், நான் ஒரே கிராஃப்ல போட்டிருக்கிறேன். ஓகேவா? வேற வேற கர்வ், ஒரே கர்வ் கிடையாது, மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த ப்ராசஸ் வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து ஒரே ப்ராசஸ். இப்போ இந்த இதுல வந்து பார்த்தோம்னா ப்ரெஷர் எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. டிகிரிஸ் அது கான்ஸ்டன்டா இருக்கு. இந்த இடத்துல வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஓப்பன் ப்ராசஸ். ஓப்பன் ப்ராசஸ்னா நமக்கு அந்த ப்ராசஸ் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்பி ரிட்டர்ன் வரல. புரியல சார். ஏ ஒரு இடத்துல இருக்கு, சி ஒரு இடத்துல இருக்கு. அதாவது ஃபைனல் ஸ்டேட்டும் இனிஷியல் ஸ்டேட் எப்படி இல்லை, ஒரே மாதிரி இல்லை. ஓகே சார். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னா சைக்கிளிக். இது ஓப்பன் ப்ராசஸ். இப்போ சப்போஸ் இன்னொரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு இந்த மாதிரி. ஓகேவா? இப்படி இப்போ இது ஏ, பி. இப்போ ஏல இருந்து பி போயிருக்கு, டு சி, சி டு டி அண்ட் டி டு ஏ. இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே ரிட்டர்ன் வந்துருச்சு. ஓகே சார். ஓகேவா? இப்போ நம்ம இது இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பேர் சைக்கிளிக் ப்ராசஸ். மோஸ்ட்லி நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்மளோட ப்ராசஸ் கிராஃப் இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல முடியுது. அப்போ இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் ஒரே மாதிரி இல்லை. இல்லை, அது வந்து ஒரு சைக்கிளாக இல்லாத கேசஸ் வந்து பார்த்தோம்னா ஓப்பன். நமக்கு இனிஷியல் ஸ்டேட் அப்படியே சுற்றி திருப்பி அதே ஸ்டேட்டுக்கு நமக்கு அந்த ப்ராசஸ் ரிட்டர்ன் சைக்கிளிக் ப்ராசஸ். உங்கள் புக்கில் நிறைய மாடல் போட்டிருக்கிறாங்க. இது இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கூட இருக்கலாம், இந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி இப்படி கூட இருக்கலாம். இப்படி போயிட்டு இப்படி கூட ரிட்டர்ன் வரலாம். நமக்கு ஒரு பிவி கிராஃப் இருக்க முடியும். இப்போ இது எப்படின்னா போயிட்டு திருப்பி என்ன ஆகுது, இதை ஏ வச்சுட்டோம் அப்படின்னா இது ஏ, பி, சி, டி, ஏ. இந்த மாதிரி கர்வ்டா கூட இருக்கலாம், ஸ்ட்ரைட் லைனா இருக்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி இது ஐசோதெர்மல் அடியபேட்டிக் அந்த மாதிரி நமக்கு அடிக்கும். நம்ம என்னன்றது அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஜென்ரலா இந்த ப்ராசஸ்லாம் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ள கொண்டு வர முடியும். பட் அது ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒரே மாதிரி இருக்காது. அப்ப நமக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு ஐடியல் ப்ராசஸ். ஐடியல் ப்ராசஸ் அப்படின்னா ஜென்ரல் லைஃப்ல இது நடக்குமா அப்படின்னா இது எக்ஸாக்டா இதே மாதிரி நடக்காது. பட் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த 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 ஸ்டேட்டுக்கு நம்மளால கொண்டு வர வைக்க முடியும். ஓகேவா? ஐடியல் அப்படின்னா பர்ஃபெக்டா நடக்கிறது, அதே மாதிரி பர்ஃபெக்டா நடக்காது. இது என்ன அப்படின்னா டெசிமலி ஸ்லோ ப்ராசஸ். அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா நடக்குது அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட்டும் நடக்காது. சரௌண்டிங்க்கும் அப்புறம் வந்துட்டு அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, சிஸ்டம் சரௌண்டிங் ஆல்வேஸ் இன் equilibrium. இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு, சுத்தி வெளியில இருக்குது பார்த்தியா, என்ன அப்படின்னா சரௌண்டிங். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் இருக்கு,
ப்ரெஷர் குக்கர் இருக்கு அப்படின்னா ப்ரெஷர் குக்கர்ல நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம், லிட்டில் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? இப்போ இந்த குக்கர் தான் நமக்கு என்னது சிஸ்டம். அதை சுத்தி வெளியில நமக்கு இருக்கு இல்லையா ரூம், அதை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே என்விரான்மெண்ட் இல்ல சரௌண்டிங் சொல்லுவோம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரிட்ஜ் ஒரு சிஸ்டம். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு சிஸ்டம். ஓகே தானே? ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய சிஸ்டம்ஸ், எப்படி எது வேணாலும் நம்ம ஒரு சிஸ்டமா நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்மளோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், சிஸ்டம் அப்படின்னு சொல்ல போறோம். இது ஈக்குலிபிரியம் அப்படின்னா மெக்கானிக்கல் தெர்மல் எல்லாமே ஈக்குலிபிரியமா இருக்கணும். தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் அந்த ஸ்டேட்ல இருக்க போது டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ஸாக தான் இருக்கும், மாறவே மாறாது. அதனால தான் இது இன்ஃபினிட்டெசிமலி ஸ்லோ. என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக அந்த ப்ராசஸ் நடக்கிறனால என்ன ஆயிரும், நடக்கக்கூடிய சேஞ்ச் வந்து பெருசா ஒன்றும் அதெல்லாம் அக்கர் ஆகாது. அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு டெம்பரேச்சர் ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும். இது ஒரு ஐடியல் ப்ராசஸ். ஐடியல் ப்ராசஸ் அப்படின்னா ப்ராக்டிக்கலா நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் எக்ஸாக்டா நடக்காது. பட் நம்ம இதை கொண்டு வர வைக்க முடியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷன்ஸ் என்ன பண்ணணும், அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டமா நம்மளால டிசைன் பண்ண முடியும். யோசிச்சு பாரு, இப்போ ப்ரெஷர் குக்கர்ல நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது டெம்பரேச்சர் மாறுமா? ப்ரெஷர் குக்கர்ல நம்ம ஹீட் அப்ளை பண்றோம், டெம்பரேச்சர் மாறுமா? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் ஹீட் நம்ம இன்க்ரீஸ் நம்ம ஹீட் எனர்ஜி கொடுத்தோம்னாவே உள்ள டெம்பரேச்சர் என்ன ஆகும், மாறும். டெம்பரேச்சர் மாறும், ப்ரெஷர் எல்லாமே மாறும். அப்போ நம்ம இதை வந்து நம்ம குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒர்க்கிங் குக்கர் வந்துட்டு ஒரு குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் கிடையாது. நம்ம ஒரு ஓப்பன் வெசல்ல வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டு இப்போ ஹீட் பண்றோம்னா என்ன ஆகும்? இப்போ இதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இது குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் சொல்ல முடியாது. எல்லாமே எக்ஸ்சேஞ்ச்லாம் நடக்க ஆரம்பிச்சு, வெளியில என்ன ஆக ஆரம்பிச்சு, எக்ஸ்சேஞ்ச் நடக்க ஆரம்பிச்சு. குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் அப்படி கிடையாது. தெர்மல் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் எல்லாமே அட்டைன் ஆகணும். இது எதுக்குன்னா ஜஸ்ட் சும்மா சொல்லியிருக்காங்க, இது நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருசா ஒன்றும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்னென்ன ப்ராசஸஸ் இருக்க போகுது அப்படின்றது, வேரியஸ் ப்ராசஸஸ்ல என்னென்ன ப்ராசஸஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸ், அடுத்து ஐசோ பாரிக் ப்ராசஸ், ஐசோ தெர்மல் ப்ளஸ் டியபேட்டிக் ப்ராசஸ். அது மாதிரி பாலிட்ரோபிக் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு. அப்புறம் சைக்ளிக், ரிவர்சிபிள், இரிவர்சிபிள் ப்ராசஸ் நிறைய டைப் இருக்கு. ஓகே, சைக்ளிக் ப்ராசஸ்னா என்ன, அது முன்ன சொன்னதுதான், திரும்ப என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். அதுல சைக்ளிக் ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம மேல சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த 4 ப்ராசஸ்ல எது வேணாலும் அதுல என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும் சைக்ளிக் ப்ராசஸ்ல. சைக்ளிக் ப்ராசஸ்னா நம்ம வித்தியாசமும் நினைச்சிக்க கூடாது. அந்த 4 ப்ராசஸ் அப்படியே என்ன ஆகும், திரும்ப நடந்து அந்த பழைய ஸ்டேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். இதுதான் நமக்கு ஜென்ரலா இருக்கக்கூடிய ப்ராசஸஸ். இதுல ரிவர்சிபிள் ப்ராசஸ், இரிவர்சிபிள் ப்ராசஸ் இருக்கு. அது நம்ம லாஸ்டா பார்க்கலாம், இப்போதைக்கு அது தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா இப்போ எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைட்ரஜன் இருக்கு, சல்ஃபர் கேஸ் இருக்கு. ரெண்டையும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண விட்டோம் அப்படின்னா H2S கிடைக்கும் நமக்கு. நம்பர்லாம் போடுவாங்க, அதை கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ல நம்ம அது கெமிக்கல் அந்த பேலன்ஸ்லாம் பண்ணணும். 2 போட்டா இங்கே 2 வந்துடும். ஓகே, இதே தான். ஓகே தானே? இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும், திருப்பி ரிட்டர்னா ஹைட்ரஜன் ஆகும், சல்ஃபர் ஆகும், திருப்பி டிஸ்இன்டகிரேட் ஆகும். இதுதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ்.
ஓகே சைக்ளிக் வேற, ரிவர்சிபிள் வேற. சைக்ளிக்னா ஸ்டேட் ரிட்டர்ன், அதுவே அந்த தெர்மோடைனமிக் ஸ்டேட்ஸ் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு பேர் தான் சைக்ளிக் ப்ராசஸ். டெம்பரேச்சர், ப்ரெஷர், இனிஷியலா என்ன டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம்ல இருக்குதோ அதே ஸ்டேட்டுக்கு நமக்கு அந்த சிஸ்டம் ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, சைக்ளிக் ப்ராசஸ். இப்போ இனிஷியலா T1 V1 T1 அப்படின்னு ஒரு ஸ்டேட்ல இருக்கும் இல்லையா சிஸ்டம். ஆமா சார். இப்போ T2 V2 P2 T3 V3 P3 அப்படின்னு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி T1 V1 P1 அந்த இதுக்கு பேர் சைக்ளிக். ஓகே சார். ஓகேவா? சைக்ளிக் வேற, ரிவர்சிபிள் வேற. ரிவர்சிபிள்னா திரும்பி அந்த ப்ராசஸே என்ன ஆகணும், ரிட்டர்ன் வந்து நமக்கு பழைய பொருளையே திருப்பி கொடுக்கணும். ரிவர்சிபிள். இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு தடவை மட்டும்தான் நடக்கும், திருப்பி என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் போகாது. இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். நார்மலாக இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிலது வந்து என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் திரும்பி வராது. இதெல்லாம் திருப்பி என்ன ஆகும், ரிட்டர்ன் போகுமா? ஆக்சிஜன் கூட ஆனா அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் பண்ணா ரஸ்ட் வந்து ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம இன்வால்வ் பண்ணா ரஸ்ட் இன்வால்வ் ஆகும். ஆமா, அதான் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரஸ்ட்டை நம்ம திருப்பியும் பழையபடி நார்மல் இரும்பா மாற்ற முடியாதுல்ல, அதே இடத்துல திருப்பி ஒட்டிக்கிட்டு பழைய பொசிஷனுக்கு வருமா? அதே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி ஒரு அயன் ராடை வச்சிருந்தோமோ அது மேலே ஆக்சிஜன் படுது அப்படின்னா ரஸ்ட் வந்துடும். நம்ம அந்த ரஸ்ட்டை வந்து பழையபடி நம்ம ஆக்சிஜனாகவும் அயனாகவும் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது இரிவர்சிபிள் ப்ராசஸ். நமக்கு இப்போதைக்கு இது நம்ம இதை லேட்டராக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐசோகோரிக், ஐசோபாரிக், ஐசோதெர்மல், அடியபேட்டிக் ப்ராசஸஸ். இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நமக்கு வேரியஸ் என்ன சொல்றது, நிறைய அதில் என்னென்ன குவான்டிட்டிஸ் நம்ம அதில் மெஷர் பண்ண முடியும், என்ன ஃபர்ஸ்ட்லாம் எப்படி ஆகுது, ஹீட் எப்படி மாறுது, அதெல்லாம் நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஐசோகோரிக். ஐசோகோரிக் ப்ராசஸ். ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குதா, என்னன்னா ஐசோ வால்யூமெட்ரிக் ப்ராசஸ். வால்யூமெட்ரிக் ப்ராசஸ். அப்போ இந்த பேரை வச்சே நம்ம சொல்ல முடியும் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா வால்யூமை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல என்ன விஷயம் அப்படின்னா வால்யூம் equal to constant. Throughout the process வால்யூம் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படின்னா என்னது, V1 equal to V2 equal to etc. புரியுதா? அப்போ நான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன்னா என்ன ஆகும், PV equal to NRT. யாரு கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட். அப்போ VNR மூணுமே என்னது கான்ஸ்டன்ட். எது ரெண்டு மட்டும்தான் வேரியபிள், பியும் டியும் மட்டும்தான். ஈக்குவேஷன் எப்படி மாறிடும் அப்படின்னா P proportional to T. proportional to T. இதுதான் என்ன அப்படின்னா ஐசோகோரிக் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள் தான். வால்யூம் கான்ஸ்டன்ட், P/T equal to constant அப்படியே சொல்லிக்கலாம். P/T also equal to constant. இது வந்து என்ன லாவை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இது கே-லுசாக்ஸ் லாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை நம்ம எப்படி சொல்லலாம், P/T equal to constant. அப்படின்னா என்ன மீனிங்னா T1/T1 equal to T2/T2. புரியுதா? T1/T1 equal to PT. இது நமக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ். இப்போ கிராஃப்ஸ் நம்ம பார்க்க போறோம். நமக்கு கிராஃப்ஸ் PV கிராஃப் எப்படி இருக்கும், T கிராஃப் எப்படி இருக்குது, அடுத்து VT கிராஃப் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். எது ஃபர்ஸ்ட் இருக்குதோ அதை Y ஆக்சஸ்ல போட்டுக்கணும், ரெண்டாவது இருக்கிறத X ஆக்சஸ்ல போட்டுக்கணும். V கிராஃப்
ப்ரெஷர் வால்யூம், ப்ரெஷருக்கும் வால்யூம்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? அடுத்து டெம்பரேச்சர் ப்ரெஷருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அப்புறம் வால்யூம் டெம்பரேச்சருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், மூணையும் இப்போ நம்ம பிளாட் பண்ணணும். ஓகே சார். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, என்னது? வி கான்ஸ்டன்ட், வி கான்ஸ்டன்ட். அப்போ எனக்கு வி என்ன ஆகாது? மாறவே மாறாதா? மாறாது. அப்போ என்னோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைனா இருக்கும். ஓகே சார். ப்ரெஷர் அப்போ மட்டும் இனிஷியல் ப்ரெஷர், இப்போ இது இனிஷியல் ப்ரெஷர் P1 அப்படின்னா இது ஃபைனல் ப்ரெஷர் P2. எனக்கு இப்போ டிரான்சிஷன் A டு B இப்படி நடக்குதுன்னு வச்சுப்போம். டு B நடக்கும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகுது. பட் வால்யூம் என்னது? ஃபிக்ஸட் வேல்யூ, வால்யூம் சேஞ்சே ஆகாது. அதனால நமக்கு கிராஃப் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன் தான் நமக்கு கிராஃபா கிடைக்கும். வால்யூம் கான்ஸ்டன்ட். டிவி கிராஃப் எப்படி இருக்கு? வால்யூம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஓகே, அடுத்து பிடி கிராஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இப்போ தானே நம்ம பார்த்தோம். வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா P இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Tயா? ஆமாம் சார். என்ன? P ப்ரொபோர்ஷனல் டு T. அப்போ எனக்கு கிராஃப் எப்படி வரும்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா நமக்கு இது சப்போஸ் எனக்கு இது A ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா இது வந்து B வந்து என்ன எண்டிங் பாயிண்ட். இனிஷியல் T1 அப்படின்னா எனக்கு இது T1, இது ஃபைனல் அப்படின்னா இது வந்து என்னது? இப்போ P1 இஸ் லெஸ் தென் T2, அதே மாதிரி T1 இஸ் லெஸ் தென் T2. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகுது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இல்ல அப்படியே நம்ம ரிவர்ஸா கூட சொல்லலாம். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் என்ன அப்படின்னா அந்த ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கர்ல வால்யூம் மாறுமா? மாறாது. நம்ம மேல லிட் என்ன பண்ணிடுவோம்? க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ உள்ள இருக்கக்கூடிய கேஸ் என்ன ஆகாது? வெளியில போகாது. எக்ஸ்பேண்ட் ஆக அது என்ன ஆகாதுன்னா முடியாது. அப்போ நமக்கு அந்த குக்கர்ல இருக்கக்கூடிய அடியில இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் என்ன ஆகும்? வாட்டர் கண்டென்ட் இங்க கீழே இருக்கும். ஹீட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க லிட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த கேப் எம்டியா இருக்கும் இல்லையா? இந்த இதுல என்ன இருக்கும் அப்படின்னா வேப்பர் இருக்கும். இருக்குமா? இது வந்து என்னது? வாட்டர். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த வாட்டர் எல்லாம் வேப்பரா மாறும் இல்லையா? எனக்குள்ள நமக்கு கேசியஸ் ஸ்டேட்ல நமக்கு வாட்டர் இருக்கு. ஹீட் பண்ண என்ன ஆகிட்டே இருக்கும்? இதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆக இப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ரெஷர் அதிகமாகும் போது என்ன ஆயிரும்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரும் ஷிஃப்ட் ஆயிரும். 100ல இருக்காது. என்ன ஆயிரும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாயிரும் ஹை ப்ரெஷர்ல. 2 டிகிரி செல்சியஸ் சொல்றோம் இல்லையா வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட். எவ்வளோ ப்ரெஷர் அப்படின்னா அது வந்து நார்மல் 1 ATMல தான் அது என்னது. அதே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்காது. வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் கொஞ்சம் என்ன ஆயிரும்னா இன்க்ரீஸ் ஆயிரும். அதனாலதான் நமக்கு குக்கர்ல என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் 100 டிகிரியை விட அதிகமான செல்சியஸ்ல எப்படி இருக்கும்? இருக்கும். ஈஸியா என்ன ஆயிரும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல். ஓகேவா? அதனாலதான் நம்ம இந்த ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்றோம். நார்மலா ஓபன் பண்ணி வச்சு ஒரு பாத்திரத்துல ஹீட் பண்றதுக்கும் மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஹீட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம். அதனாலதான் நமக்கு குக்கர்ல ஈஸியா குக் ஆயிரும். ஓகேவா? இதுவே நம்ம ரைஸ் வந்துட்டு நார்மல் பாத்திரத்துல வடிக்கிறதுக்கும் குக்கர்ல இது பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வாட்டரும் கம்மியா தான் தேவைப்படும், டைமும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வேகமா நமக்கு குக் ஆயிரும். அதான் இதோட விஷயம். இது இந்த ப்ராசஸ். இது அடுத்து வருவோம். அடுத்து வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். வால்யூம் கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு இல்லையா? அப்போ டெம்பரேச்சர் மாறதான் செய்யும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் தான் ஆகும்.
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் வால்யூமில் என்ன ஆகாது, சேஞ்ச் நடக்காது. அப்போ இது ஏ, இது வந்து பின்னு எடுத்துப்போம். ஏ டு பி இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் வால்யூம் எப்படி இருக்கு, கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட். இதுதான் கிராஃப். இப்போ இந்த கிராஃப் எப்படி பிளாட் பண்றதுன்னு புரியுதா? அதை நம்ம மனப்பாடமே பண்ணக்கூடாது. எங்க இருந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிவி ஈக்குவல் டு என்ஆர் டி. பி வந்து என்னது, கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம் அப்படின்னால பி ப்ரொபோர்ஷனல் டு டி. இதான் நமக்கு விஷயம். என்ன பி என் ஆர் மோல் கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாறாது, கேஸ் கான்ஸ்டன்ட். P by T is equal to V எடுக்கலாம் சார். P by T equal to V ன்னு எடுக்க முடியாது, N R divided by V ன்னு வேணா எடுத்துக்கலாம். P by T P by T is equal to constant N R divided by V ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. கான்ஸ்டன்ட் வால்யூமே சேர்த்து தானே எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு வால்யூம் இருக்கும்ல ஃபிக்ஸடா. வால்யூம் மாறாது, பட் வால்யூம் ஒரு ஃபைனைட் வேல்யூ இருக்கும் இல்லையா. NR டிவைடட் பை V, அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ மாறாது. நீ T1 by T1 எடுத்தாலும், அதாவது P1 by T1 ஈக்குவல் டு P2 by T2 ஈக்குவல் டு P3 by T3. நீ எத்தனை ஸ்டேட் வேணாலும் எடுத்துக்கலாம், இன்டர்மீடியட் ஸ்டேட் எத்தனை வேணாலும் எடுத்துட்டு பார்த்தாலும் வேல்யூ ரேஷியோ எப்படி இருக்கும், NR டிவைடட் பை V கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ நமக்கு இதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்பெசிபிக் ஹீட். இது என்னது, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் தானே. அப்போ நமக்கு இங்க என்ன இருக்கும், PV தான் இருக்கும். PVயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா N இன்டூ F/2R. F/2R. இதுல நம்ம சிவியோட ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எஃப்க்கு ஃபார்முலா என்னது, காமா டேர்ம்னு சொல்றாங்க, R டிவைடட் பை காமா மைனஸ் 1. காமா அப்படின்றது யாரு, CP பை PV. அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட் இருக்கு பேர், கான்ஸ்டன்ட். காமா காமா தான் வந்து அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட். காமா தான் அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட். பிரசன்டேஷன் இருக்குது, அப்பல்ல போயிருச்சா? இருக்குல்ல. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நமக்கு காமா இப்போ இந்த இதுலாம் பெருசா நமக்கு யூஸ் ஆக போறது கிடையாது, ஏன்னா இது ஐசோபாரிக் ப்ராசஸ் தானே, சரி ஐசோபோரிக் ப்ராசஸ். நமக்கு அடியபேட்டிக் ப்ராசஸ்ல தான் நமக்கு அந்த காமாவோட வேல்யூ ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். சரி, இப்போ தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட் லா வருவோம். ஃபர்ஸ்ட் லா என்னது, heat applied to the system increases internal energy and does work. Correct? Q equal to delta U plus delta W. இல்ல dq equal to du plus dw. நீ வால்யூம் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோமா, dw equal to pdv. v கான்ஸ்டன்ட் அப்படின்னா dv equal to என்னது, ஜீரோவா? 0. அப்போ dv 0. அப்போ dw also equal to 0. அப்போ first law of thermodynamics becomes delta q equal to delta u. நம்ம கொடுக்குற எனர்ஜி ஃபுல்லா எதுக்கு போயிருது, எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் போயிருது. அப்போ ஹீட் equal to change in internal energy only. Heat applied only thus the change in internal energy. அப்போ ஒர்க் 0. ஒர்க் என்னது, ஒர்க் ஈக்குவல் டு 0. யாருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிட முடியும். ஓகேவா? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல வால்யூம், அதுக்கு பேர் தான் என்னது, ஐசோ
ஐசோகோரிக் ப்ராசஸ்ல நமக்கு என்ன கிடைக்குது? டெல்டா Q ஈக்குவல் டு டெல்டா U. dW ஈக்குவல் டு 0. இதுல ப்ரெஷர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சேஞ்ச் இன் ப்ரெஷர். ப்ரெஷர் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அந்த அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட் வச்சு ரெப்ரசென்ட் பண்றாங்க. அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட் காமா வச்சு சொல்றாங்க. P ஈக்குவல் டு P நாட் 1 பிளஸ் காமா பிளஸ் காமா T. இதுல காமாங்கிறது அந்த அடியபேட்டிக் வேல்யூ. வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா இந்த காமா P ஈக்குவல் டு 1/273.15 டிகிரி செல்சியஸ். சாரி, இது அடியபேட்டிக் கிடையாது, ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட். ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் நம்ம லாஸ்ட் டைம் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர்னு அந்த எக்ஸ்பான்ஷன்ல படிச்சோம். தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல படிச்சோம். அதாவது நம்ம அந்த ஆல்பா பீட்டா காமான்னு ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? எக்ஸ்பான்ஷன், ஏரியல் எக்ஸ்பான்ஷன், வால்யூம் எக்ஸ்பான்ஷன் படிச்சோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? சாலிட்ஸ்ல ஒன்று படிச்சோம் பாரு. அதே மாதிரி காரலேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். சரி, அடுத்து ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோகோரிக் ப்ராசஸ்னா என்னன்னு புரியுதா? ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா என்னது? வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கு, ஓகேவா? இந்த கிராஃபை நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரியுதா? அந்த கிராஃப் எதுல இருந்து வந்துச்சு? நமக்கு இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் வந்திருக்கு, ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா PV ஈக்குவல் டு NRTல நம்ம VNR மூணுமே கான்ஸ்டன்ட் இருக்கு, P ப்ரொபோர்ஷனல். இதை வச்சுதான் இந்த மூணு கிராஃப் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாதுப்பா. மனப்பாடம் பண்ண மனப்பாடம் பண்ணினா வேலைக்கு ஆகாது. அடுத்து நெக்ஸ்ட் கிராஃப்ல வந்து V கான்ஸ்டன்ட், P வந்து இன்க்ரீஸ் ஆகும். PC கிராஃப்ல வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்ல வால்யூம் எல்லாத்துலயும் வால்யூம் கான்ஸ்டன்ட் தான், எல்லாத்துலயும் வால்யூம் கான்ஸ்டன்ட். இப்போ PT கிராஃபை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதுல வால்யூம் நமக்கு வராது, வால்யூம் பத்தி நம்ம பேச மாட்டோம். அதே மாதிரி PV கிராஃப்ல நம்ம டெம்பரேச்சரை பத்தி கவலைப்பட மாட்டோம். என்ன குவான்டிட்டிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்குதோ அந்த ரெண்டை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். நம்ம மற்றபடி மற்ற அந்த தேர்டா இருக்கக்கூடியது நமக்கு பிரச்சனையே கிடையாது ஒரு கிராஃப்லயும். ஓகேவாப்பா? இப்ப அடுத்து இது உனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப அதே ஐசோகோரிக் ப்ராசஸ் முடிச்சுட்டு ஐசோபாரிக் ப்ராசஸ் பார்ப்போம், அப்போ உனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஐசோகோரிக் முடிச்சுட்டு இப்போ ஐசோபாரிக் பார்ப்போம். இதே நம்ம ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வர வேண்டியதான். ஸோ பாரிக் ப்ராசஸ். பார் அப்படிங்கிற டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ப்ரெஷரை ரெப்ரசென்ட் பண்ணும். எப்படின்னா இந்த டாரு, பாரு, மில்லிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி, பாஸ்கல், ஓகேவா, நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ரெஷர்ஸோட வேரியஸ் யூனிட்ஸ். ப்ரெஷரோட யூனிட்ஸ். இது இன்னும் முடியல, ஏடிஎம்னு ஒன்று இருக்கு. ஏடிஎம் என்னன்னா ப்ரெஷரை வந்து ஏகப்பட்ட யூனிட்ல மெஷர் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து டயருக்கு காத்தடிக்கிறோம்ல, டயருக்கு காத்தடிக்கிறது நம்ம ஏடிஎம்லயோ இல்லை பாஸ்கல்லையோ சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட் டைம் நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க்லயோ இல்லை வெளியிலயோ நீ பிரைவேட்டா காத்து அடிக்கும் போது நீ செக் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா காத்தடிக்கிறதுக்கு, அதுல வந்து அந்த வேல்யூ நம்ம 40, 30, 15 நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது வந்து யூனிட் என்னன்றதை செக் பண்ணி பாரு. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்மல் எஸ்ஐ யூனிட்ல இருக்காது, பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ மில்லிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி, சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜினா இந்த தெர்மாமீட்டர் மாதிரி நமக்கு மெர்க்குரி வச்சு நம்ம செக் பண்ணுவோம். மெர்க்குரி பாரோமீட்டர்னு ஒன்று நம்ம ஆல்ரெடி மெர்க்குரி மானோமீட்டர் பாரோமீட்டர்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ இந்த பார் அப்படின்ற டேர்ம் வந்து எதை ப்ரெஷரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ இங்க ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்.
ஓகே. அப்போ PV ஈக்குவல் டு NRT. PV ஈக்குவல் டு NRT. இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா எனக்கு P கான்ஸ்டன்ட், N R கான்ஸ்டன்ட். அப்போ V ப்ரொபோர்ஷனல் டு ஓகே சார். ப்ரொபோர்ஷனல் டு T. அப்போ இது என்ன லா அப்படின்னா இது வந்து சார்ல்ஸ் லா. சரி, இப்போ இதுக்கும் அதே மாதிரி கிராஃப் வரைஞ்சு பார்க்க முடியுமா? ஆ சார். PV டயக்ராம், PT, அடுத்து வந்து VP டயக்ராம். இப்போ நம்ம இங்க சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் V ப்ரொபோர்ஷனல் டு T. V ப்ரொபோர்ஷனல் டு T. அப்போ T கான்ஸ்டன்ட் அப்படின்னா வால்யூமும் டெம்பரேச்சரும் என்னது? கான்ஸ்டன்ட் கிடையாது, வேரியபிள். வால்யூமும் டெம்பரேச்சர் என்னது? வேரியபிள் தான், வேரியபிள். அப்போ எனக்கு நான் ப்ரெஷரை வந்து நான் என்னால் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. நான் வால்யூமை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அடுத்து ப்ரெஷரும் டெம்பரேச்சர் இருக்கு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகாது? ப்ரெஷர் மாறவே மாறாது. அப்ப இந்த கிராஃப் எனக்கு எப்படிதான் இருக்கும்? லைனா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேரலல் ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும். அடுத்து வால்யூமும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கா? அப்ப நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு டெம்பரேச்சர் என்ன ஆகணும்? இன்க்ரீஸ். இதுதான் நமக்கு ஆக்சுவல் ஃப்ளோ. இப்போ இது வந்து நான் A அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இது B, டு B. இதான் நமக்கு டைரக்ஷன். அப்போ வால்யூம் நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகல? ப்ரெஷர் மாறல. சரி, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணா டெம்பரேச்சரும் இதே லெவல். அப்ப இதுவும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதால தான் வால்யூம் ஏறுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுனா வால்யூம் இன்க்ரீஸ். எப்படி வேணாலும் நம்ம மாத்தி கூட சொல்லிக்கலாம். இப்போ ஒரு பிஸ்டன் எடுத்துட்டு கண்டெய்னர்ல என்ன பண்றோம்? கண்டெய்னருக்கு நம்ம இங்க பிஸ்டன் இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல வச்சாச்சு. இதுதான் இதோட இனிஷியல் வால்யூம் V1 அப்படின்னு வச்சுப்போம். ஹீட் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே பிஸ்டன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? மேலே போக ஆரம்பிச்சிடும். இப்போ இதோட நியூ வால்யூம் என்ன அப்படின்னா இதை V2ன்னு சொல்லிக்கலாம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா மேலே நோக்கி போயிடும். வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ இதுதான் என்னது? A2. இப்போ இந்த AB கரெக்டா நம்ம போடணும். இதான் நம்ம இஷ்டத்துக்கு குத்து மதிப்பெல்லாம் போடக்கூடாது. இது வந்து V1க்கு கரஸ்பாண்டிங் V1, இது V2, இதுக்கு V2 கரஸ்பாண்டிங். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ரெண்டு கேஸ்லயும் ப்ரெஷர் என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட். அடுத்து இந்த Tயும் Tயும் தானே நமக்கு இங்க கான்ஸ்டன்ட். அப்ப என்னது? V/T ஈக்குவல் டு NR டிவைடட் பை T. இதுதான் என்னது நமக்கு? அப்ப V1/T1 ஈக்குவல் டு V2/T2 ஈக்குவல் டு NR டிவைடட் பை T. இது எக்ஸெட்ரா நம்ம எப்படி வேணாலும் போயிட்டே இருக்கும். அந்த V3/T3 இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டேட் நிறைய இருக்கும். இப்போ இதுல அதே மாதிரி இதுலயும் ஸ்பெசிபிக் ஹீட் என்னன்னு பார்க்கணும். ஸ்பெசிபிக் ஹீட் இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால நம்ம ஸ்பெசிபிக் ஹீட் என்ன வரப்போகுது? Cp வருது. கரெக்டா? Cp மைனஸ் Cv ஈக்குவல் டு என்னது? ஆரா? Cv யோட ஃபார்முலா என்னது? Cv ஈக்குவல் டு NR N by 2 into R. கரெக்டா?
ஆமா சார். 2 into 6. அதே மாதிரி சிவி போட்டாச்சு. அப்போ சிபிக்கு என்ன ஆகும்? இங்கே நம்ம உள்ள இன்சர்ட் பண்ண போகிறோம். மைனஸ் சிவி ஈக்குவல் டு இந்த வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா சிவியோட வேல்யூ எவ்வளோ வரும்னா n இன்டூ f/1 இன்டூ r வரும். இந்த வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இதை நம்ம காமா டேர்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். n இன்டூ காமா மைனஸ் 1 இன்டூ இதெல்லாம் நம்ம போன தடவை கிளாஸ்லேயே நம்ம இது எப்படின்றத எக்ஸ்பிளைன் இந்த ஃபார்முலாலாம் நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சிருக்கணும். இதான் ஸ்பெசிபிக் ஹீட்டோட ஃபார்முலா. அடுத்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது? தெர்மோடைனமிக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? டெல்டா Q டெல்டா U பிளஸ் டெல்டா W. இப்போ நமக்கு ப்ரெஷர் தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கோம். வால்யூம் கான்ஸ்டன்டா? வால்யூம் வேரியபிள். எனக்கு டெல்டா டபிள்யூ நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஈக்குவல் டு 0 ஆகாது. அப்போ நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜியையும் இன்க்ரீஸ் பண்ணுது. வேரியபிள் தானே, வேரியபிள். அப்போ டெல்டா யூ ஆல்சோ என்னது? நாட் ஈக்குவல் டு. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே நமக்கு என்ன ஆகும்? இன்வால்வ் ஆகும். அப்போ எனக்கு டெல்டா டபிள்யூ நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா அப்படின்னு எழுதிக்கிறேன். P கான்ஸ்டன்ட் தானே. அப்போ P இன்டூ டெல்டா விங்கிற ஈக்குவேஷனை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டெல்டா Q ஈக்குவல் டு டெல்டா U P இன்டூ டெல்டா V ஈக்குவேஷன் நம்ம நேரடியா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல டெல்டா விங்கிறத நம்ம சிம்பிளா சொல்ல முடியும். டெல்டா வின்றது யாரு? V2 மைனஸ். அதே மாதிரி டெல்டா யூ அப்படின்றது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அது NR அந்த டேர்ம்ல சொல்ல முடியும். டெல்டா யூ எப்படி சொல்லலாம் அப்படின்னா CV டெல்டா T, NCV டெல்டா T. இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்மளால சொல்ல முடியும். எப்படின்னா இப்போ டெல்டா டபிள்யூவோட வேல்யூ என்ன வருது? டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு P டெல்டா V. ஈக்குவேஷன்ஸை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி நமக்கு தேவையான ஃபார்முலா என்ன பண்ணிக்கணும்? அட்டைன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அதே மாதிரி இதில் நமக்கு வால்யூமோட வால்யூம் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. அதே போன தடவை நம்ம ப்ரெஷரோட சேஞ்ச்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கே V ஈக்குவல் டு V0 1 பிளஸ் காமா அப்படின்றது. காமாங்கிறது வால்யூமை ரெப்ரசன்ட் பண்றது. இப்போ இங்கே காமா V வந்து என்ன அப்படின்னா அதே வேல்யூ தான் 270.15 டிகிரி செல்சியஸ். இந்த வேல்யூ இருக்கும். வால்யூம் கோஎஃபிஷியன்ட் கேஸ். இது வந்து என்னன்னு அப்படின்னா இது என்னது? ஐசோபாரிக் ப்ராசஸ். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் சிம்பிள் ப்ராசஸ். ஐசோகோரிக்கும் ஐசோபாரிக்கும் வந்து பார்த்தோம்னா ப்ராசஸ். இதில் நம்ம ஒர்க் டன்லாம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். ஐசோ வால்யூமெட்ரிக் ப்ராசஸ்ல ஐசோகோரிக் ப்ராசஸ்லாம் அதில் வால்யூம் வந்து 0 ஆயிடுச்சு. சேஞ்ச் இன் வால்யூம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஐசோபாரிக் ப்ராசஸ்ல அப்படி கிடையாது. ஒர்க் டன் என்ன ஆகலை அப்படின்னா எனர்ஜி 0 ஆகல. நெக்ஸ்ட் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். தெர்மல் ஐசோ அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்றதுன்னா அந்த சிமிலர் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. நம்ம ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க கெமிஸ்ட்ரியில். அப்புறம் ஐசோடோன் அப்படின்னா நம்ம இதுல நியூக்ளியஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ஐசோ அப்படின்றது வந்து சேம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணும். தெர்மல் ப்ராசஸ். தெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப டெல்டா டி என்னவா இருக்கும்? 0வா இருக்குமா? டெல்டா டி 0னா ஆட்டோமேட்டிக்கலி டெல்டா யூ ஆல்சோ என்னது? ஓகேவா? இதுதான் ஐசோ தெர்மல் ப்ராசஸ். அப்ப நம்ம இதை சிம்பிளாவே சொல்லிடலாம்.
அப்போ நம்ம ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், டெல்டா டி 0 ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எப்படி எப்படி மாறும்? ஃபர்ஸ்ட்ல டெம்பரேச்சர் 0 U டெல்டா கியூ இஸ் சிம்பிளி ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூ. எதனால டெல்டா யூ வந்து 0 ஆயிடுச்சு? நம்ம கொடுக்குற ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஃபுல்லி ஒர்க். ஃபுல்லி ஒர்க்கா என்ன ஆயிரும், கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? சரிப்பா. இது என்ன மாதிரி இடத்துல இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மெல்டிங் ப்ராசஸ் எக்ஸாம்பிள். மெல்டிங் எப்போ நடக்கும்? அட் 100 டிகிரி செல்சியஸ்ல நடக்கும். 100 டிகிரி செல்சியஸ்ல கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல நடக்கும். மெல்டிங் ப்ராசஸ் அதாவது கம்ப்ளீட்டா வாட்டர் லிக்விடா சாலிட் வந்து வாட்டரா மாறுற வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஹீட் எனர்ஜி என்ன ஆயிட்டே இருக்கும், எனர்ஜி வந்து உள்ள சப்ளை ஆயிட்டே தான் இருக்கும். பட் டெம்பரேச்சர்ல எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. அந்த வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா சாலிட்ல இருந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு தான் அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகும். அதே மாதிரி பாயிலிங் இங்க நான் மாற்றி சொல்லிட்டேன், 0 டிகிரி மாற்றி. பாயிலிங் வந்து 100 டிகிரி செல்சியஸ். வந்து என்னது அட் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ கம்ப்ளீட்டா லிக்விட் வந்து என்ன ஆகும், கேசியஸ் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்பயும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவா? இந்த ப்ராசஸ், இந்த மாதிரி ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல என்னது கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோமா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு டிவி ஈக்குவல் டு என்ஆர்டி இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? இந்த டி வந்து என்ன ஆயிடுச்சு, அப்போ P is inversely proportional to V. Inversely proportional to V. இது என்ன பாய்ல்ஸ் லாவா? ஆமா சார், பாய்ல்ஸ் லாவா? பாய்ல்ஸ். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஐடியல் ப்ராசஸ் தான். ஓகேவா? இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு ஐடியல் ப்ராசஸ். இப்போ இது நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் என்ன ஆகும், நமக்கு இதை நம்ம ஓரளவு அச்சீவ் பண்ண முடியும். வால்ஸ், பிஸ்டன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மஸ்ட் பி குட் கண்டக்டர்ஸ். குட்ன்றதை விட பர்ஃபெக்ட் கண்டக்டர்ஸ். பர்ஃபெக்ட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். பர்ஃபெக்ட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா என்ன ஆயிரும் அப்படின்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணி வெளியில அனுப்பிடும். ஹீட்டை அலோவ் பண்ண என்ன ஆயிரும், சரௌண்டிங்ஸ் என்ன பண்ணிடும், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டோம். எக்ஸ்சேஞ்ச் பண்றதுனால டெம்பரேச்சர் என்ன ஆயிரும் அப்படின்னா கான்ஸ்டன்டாவே இருக்கும். என்ன ஆகாது, மாறாது. வால்ஸ், பிஸ்டன் எல்லாமே ஒரு பியூர் பர்ஃபெக்ட் கண்டக்டரா இருக்கு அப்படின்னா ஈஸியா ஹீட் என்ன ஆயிரும் அப்படின்னா எஸ்கேப் ஆயிரும், எக்ஸ்சேஞ்ச் ஆகிரும். ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஈஸியா நடக்கும். ஈஸியா நடக்கிறதுனால நமக்கு டெம்பரேச்சர் அப்படியே மாறாம அப்படியே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது மஸ்ட் பி ஃபாஸ்டா பண்ணோம்னா நமக்கு இந்த ப்ராசஸ் நமக்கு நடக்காது. அதாவது நம்ம சொல்ற அட்டைன் பண்ற அந்த கண்டிஷன் வராது. கண்டிஷன் சொல்ற கண்டிஷன் அட்டைன் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸை கொஞ்சம் ஸ்லோவா தான் நடத்தணும். பட் ஜென்ரலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இது மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல குட் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி குட் கண்டிஷன்ஸ் வச்சு ஐசோதெர்மல் ப்ராசஸை நம்மளால ஆல்மோஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நமக்கு ஸ்பெசிபிக் ஹீட் என்னன்றதை பார்ப்போம். ஸ்பெசிபிக் ஹீட் ஃபார்முலா இந்த இடத்துல இது இப்போ ப்ரெஷரும் வால்யூமும் கண்டிப்பா என்ன, அது வேரியபிள் தானே, கான்ஸ்டன்ட். ஸ்பெசிபிக் ஹீட்னா என்ன, ஒன்று சிபி எடுப்போம் இல்லைன்னா சிவி எடுப்போமா? பட் இந்த ப்ராசஸ்ல ரெண்டுமே வேரியபிள் தானே.
நமக்கு இங்க என்ன கிடைக்காது, சிபிசிவி கிடைக்காது, ஒன்லி நமக்கு சி மட்டும் தான் கிடைக்கும். என்னது q m into delta t, m into delta t, delta q divided by m into delta t. ஆல்ரெடி டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொன்னனால டெல்டா டி வந்து என்னது ஜீரோவா, டிவைடட் பை ஜீரோ என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஹீட் என்ன ஆயிடுச்சுங்க, ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் என்னது. ஓகே சார். அடுத்து ஐசோதெர்மல் எலாஸ்டிசிட்டி. இது ஆக்சுவலி போனதுலேயும் ஒரு இது இருந்துச்சு, இந்த என்னன்றதை பார்ப்போம். ஐசோதெர்மல் எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சாலிட்ஸ் லெசன் படிக்கணும். ஓகேவா, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், அதில் இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போதைக்கு என்னன்றதை மட்டும் பார்ப்போம், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி யோசிக்கணும். ப்ராப்பர்ட்டி இப்போ வந்துட்டு நமக்கு கேஸ் இருக்கு இல்லையா, வந்து ஈஸியாக எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லை. இப்போ எப்படி ஒரு ஸ்ப்ரிங் என்ன பண்றது, ஸ்ப்ரிங் கம்ப்ரஷன் எக்ஸ்பேண்ட் ஆகுதா இல்லையா. ஸ்ப்ரிங் நார்மலா ஒரு ஸ்ப்ரிங்கை நம்ம வந்து கம்ப்ரஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அது எதனால அது கம்ப்ரஷன் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது, அப்போ அதுக்கு ஒரு எலாஸ்டிக் பிஹேவியர் இருக்குது இல்லையா. இப்போ அதே மாதிரி ஒரு சிரிஞ்ச், நம்ம ஊசி போடுற சிரிஞ்ச் இருக்குல்ல, சிரிஞ்சில் அந்த அந்த நாசில நம்ம நல்லா கையில பிடிச்சி அடைச்சிட்டு இப்போ அந்த சிரிஞ்சை நம்ம உள்ள ப்ரெஸ் பண்ணா என்ன ஆகும், ப்ரெஸ் ஆகுமா, ப்ரெஸ் ஆகும். பட் நம்ம அந்த கம்ப்ரஸ் பண்றதை விட்டுட்டோம்னா என்ன ஆயிரும், அது மேலே வந்துருமா, இல்ல திருப்பி ரிட்டர்ன் வந்துடும் இல்லையா பின்னாடி. இப்போ அடைச்சிக்கணும், அந்த ஓட்டையை அடைச்சிக்கணும், கையில ஓட்டையை நல்லா அடைச்சிட்டு அமுக்கணும்னா என்ன ஆகும், திருப்பி ரிட்டர்ன் வருமா வராதா. ஏன் வருது, அந்த ஓட்டையை அந்த அந்த சிரிஞ்சில் அந்த ஓட்டையை நம்ம கையில வச்சு அடைச்சிக்கணும். ஒரு சைடு நம்ம இந்த ப்ரெஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணா என்ன ஆகும், அது உள்ளுக்குள்ள இன்வர்டா அந்த பிஸ்டன் உள்ள மூவ் ஆகும். இப்போ வந்து அந்த பிஸ்டன் அழுத்துறதை நிப்பாட்டிட்டோம்னா பிஸ்டன் என்ன ஆயிரும், ரிட்டர்ன் பின்னாடி வரும். கம்ப்ரஸ் பண்ண பழையபடி அது திருப்பி ரிட்டர்ன் வரும். எதனால அப்படின்னா நான் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஷர்ல ஒரு சேஞ்ச் நடக்குது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எலாஸ்டிக் பிஹேவியர் இருக்கு. அந்த எலாஸ்டிக் பிஹேவியர் இருக்கிறதுனால என்ன பண்ணுது, நம்ம பண்ண கம்ப்ரெஷன்ஸ் அது என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்றதுனால நமக்கு கம்ப்ரெஷன்ஸ் திருப்பியும் பழைய பொசிஷன்ஸ்க்கே வந்துடும். புரியுதா. அப்போ நமக்கு கேஸ்க்கு என்ன இருக்கு அப்படின்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல நமக்கு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். எலாஸ்டிசிட்டி. இப்போ இதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா இடி ஈக்குவல் டு மைனஸ் டிபி டிவைடட் பை டிவி பை வி. என்ன அப்படின்னா ஐசோதெர்மல் எலாஸ்டிசிட்டி. இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா மைனஸ் அப்படின்ற வேல்யூ ப்ரெஷருக்கு ஈக்குவலா இருக்கும், நார்மல் ப்ரெஷருக்கு ஈக்குவலா இருக்கும். இது எப்படி வந்தது அப்படின்னா கிராஃபிக்கலா அதை நம்ம சொல்ல முடியும். டிவி பை வி வேல்யூ வந்துட்டு இதுவா இருக்கு. இப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, டிபி டிவைடட் பை டிவி பை வி, இதுக்கெல்லாம் நமக்கு இதெல்லாம் நம்ம சாலிட் லெசன்ல படிப்போம். ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார்முலா இது, இந்த பல்க் மாடுலஸ் கான்ஸ்டன்ட். இது நம்ம இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா, எப்படி இந்த ஃபார்முலாவோட பேட்டர்ன் மட்டும் பார்த்துப்போம். எப்படி இருக்கு, சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம், இதில் வந்து சேஞ்ச் இன் எலாஸ்டிசிட்டியோட ஃபார்முலா. எலாஸ்டிசிட்டியோட ஃபார்முலா நமக்கு எதுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் வேல்யூ தான் கிடைக்குது. ஐசோதெர்மல் எலாஸ்டிசிட்டியோட ஃபார்முலா என்னது, சிம்பிளி ஈக்குவல் டு கேபிட்டல் P, ப்ரெஷர் தான். ஓகேவா. அடுத்து இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு நமக்கு முன்ன மாதிரி இதுக்கு என்ன பண்ண போறோம், கிராஃப் பிளாட் பண்ண போறோம். அப்போ எத்தனை கிராஃப் நான் சொன்னேன் அப்படின்னா 3 கிராஃப் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிராஃப், அடுத்து வி கிராஃப். ஓகேவா. ஃபார்முலா என்னது, டிவி ஈக்குவல் டு என்ஆர் டி, டி கான்ஸ்டன்ட், ஆர் என் கான்ஸ்டன்ட். அப்போ பிவி ஆர் பி ப்ரொபோர்ஷனல் டு 1 by v, or p inversely proportional to v.
வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், எனக்கு ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். வால்யூமை நான் இன்க்ரீஸ் பண்றேன். வால்யூம் இதோட இனிஷியல் வால்யூம் பி. வால்யூமை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரெஷர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகணும். இது V2. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து P1 P2 டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா லைன் கிடையாது. இது வந்து எப்படி இருக்கும், ஒரு கர்வ்டு லைனா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு வளைஞ்சு வரும். இதுதான் இதோட பார்த்தேன். சரி, இப்போ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் பார்த்தாச்சு. ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் பார்ப்போம். டெம்பரேச்சர் என்ன ஆகும், மாறுமா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் நம்ம கிராஃப் போட்டோம்னா எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணலைன்னாலும் ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணாலும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ இது A to Bன்னு வச்சுக்கோம். இது A, இது B. சரி, மாத்தி சொல்லிட்டேன். A B வச்சுக்கலாம். A to B என்னது, ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் தானே ஆகுது. A, இது B எப்படி வச்சுக்கலாம். இது வந்து P1, ப்ரெஷர் P2. எனக்கு என்ன ஆகுது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆனாலும் டெம்பரேச்சர் என்னது, கான்ஸ்டன்ட். அடுத்து வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் நான் பார்க்க போறேன். இங்க டெம்பரேச்சர் என்னது, கான்ஸ்டன்ட் தானே. இப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னா எனக்கு வால்யூமோட கிராஃப் எப்படி இருக்கும், வெர்டிக்கல் லைனாக தான் இருக்கும். வால்யூமோட கிராஃபும் வெர்டிக்கல் லைனு. பட் இங்கே நம்ம இதில் முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது எதுன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் எது எண்டிங் பாயிண்ட். எனக்கு ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் தானே ஆகுது. A to B எப்படி இருக்கு, நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இது V1, இது புரியுதா? ஆரோ மார்க் தப்பா போட்டக்கூடாது. மதிப்பா நம்ம இந்த கிராஃப் போடல, ஓகேவா? நம்ம ஒவ்வொரு கிராஃபும் அடுத்தடுத்த ஸ்டெப்ல இருந்தா நம்ம வரணும். ப்ரெஷர் நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றேன், ப்ரெஷர் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இதனால இந்த கிராஃப் பேஸ் பண்ணி அடுத்துல டெம்பரேச்சர் வந்து என்னது, கான்ஸ்டன்ட். இங்கேயும் டெம்பரேச்சர், ஓகேவா? பட் இங்க நான் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல வால்யூம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இதுக்கு அப்படியே நம்ம இந்த கிராஃப்க்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல நம்ம முன்ன பார்த்து சொல்லிட்டோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து என்னது, இன்ஃபினிட்டி சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, இன்டர்னல் எனர்ஜியில சேஞ்சஸ் கிடையாது, இன்டர்னல் எனர்ஜி 0. ஒர்க் வந்து எப்படி இருக்கு, கம்ப்ளீட்லி ஓகேவா. அடுத்து இதுல நமக்கு வந்து இதுலயும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒர்க் டன்னோட ஃபார்முலா கால்குலேட் பண்ண முடியும். என்ன ஃபார்முலா, ஒர்க் டன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா dW ஈக்குவல் டு PdV. PdV. பட் இங்க P கான்ஸ்டன்டா, வேரியபிள். வேரியபிளா இருக்கு அப்படின்னா P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V. P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதுல P எப்படி சொல்லலாம் அப்படின்னா NRT டிவைடட் பை V. நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் டிவைடட் பை V. சரிமா? எனக்கு dW என்ன ஆகும், dW ஈக்குவல் டு இந்த Pக்கு பதிலாக என்ன பண்ண போறோம், கான்ஸ்டன்ட் டிவைடட் பை V இன்டூ dV. நம்ம ரெண்டு சைடு என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். V2. இதான் நம்மளோட ஆக்சுவல் ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல். இப்போ கான்ஸ்டன்ட்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம். கான்ஸ்டன்ட் இன்டெகிரல் 1/V dV, 1/V V1 to V2. புரியுதா? பண்ணியிருக்கிறோம், இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறோம். இன்டெகிரல் எக்ஸ், இன்டெகிரல் 1/x dx ஈக்குவல் டு லாக் பேஸ் E, அதோட ஃபார்முலா. ஓகேவா?
லாக் பேஸ் இயை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2.303 லாக் பேஸ் 10x மாத்திக்கணும். 2.3ல மாத்திரம்னா இது வந்து நேச்சுரல் லாகிரிதம். இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு லாக் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன லாக்? இதை LNXன்னு கூட சொல்லி நம்ம காமன் லாகிரிதம் பேஸ் 10க்கு என்ன பண்ணணும்? இன்டகிரல் 1/v இன்டகிரல் 1/v dv எப்படி நமக்கு மாறுது அப்படின்னா லாக் நமக்கு அதை மாத்தியாச்சு. அப்ப கான்ஸ்டன்ட் லாக் v அடுத்து லாக்ல ஒரு ஃபார்முலா இருக்கு என்னன்னா log a by b என்னது log a minus log b log a minus log b இந்த ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிச்சு எழுதணும். கான்ஸ்டன்ட் என்னது? கான்ஸ்டன்ட் அப்படின்னா b1 equal to b2 equal to constant. கரெக்டா? இல்லையா? இந்த கான்ஸ்டன்ட்க்கு பதிலா நான் p1 v1 ஆர் p2 v2 ஏதாச்சும் ஒரு பேர் எடுத்துக்கலாம். p1 v1. இப்போ இது வந்து log v2 மைனஸ் log v1 இதுதான் இதோட நம்மளோட ஆக்சுவல் ஆன்சர். பட் log a மைனஸ் log b இப்படி ஒரு டேர்ம் வருது அப்படின்னா log a by b ன்னு எடுத்து v1 log v2 by நம்மளோட ஆக்சுவல் ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலா. இப்போ அதே மாதிரி இங்கே பாரு p1 by p2 ஈக்குவல் டு என்னது v2 by v1. ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம்னா p1 v1 log p1 இங்க எல்லாத்துலயும் லாக் எப்படி இருக்கும் அப்படின்னா பேஸ் ஈல இருக்கும். இன்டகிரேட் பண்ணணும் லாக் எதுல வருது? பேஸ் ஈல தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2.303 p1 v1 log காமன் லாக் 10 v2 by v1 இந்த ஈக்குவேஷன் போட்டு 2.303ல மல்டிப்ளை பண்றோம்னா இது ஒரு கன்வர்ஷன். நேச்சுரல் லாக்ல இருந்து காமன் லாக் பேஸ் 10க்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? 2.303ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2.303 இதெல்லாம் நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க இந்த கன்வர்ஷன் எப்படி வந்துச்சு. லாக்ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்ரேட்டர். நம்ம எப்படி சைன் காஸ் அப்படின்னு டேன்லாம் நமக்கு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? லாகும் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். லாக் பேஸ் 10 எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது வேணா நான் சிம்பிளா சொல்றேன். லாக் ஆஃப் 10 அப்படின்னா 1. ஓகேவா? லாக் 1 வந்து 0. லாக் 100 வந்து பாத்தீங்கன்னா 2. அதாவது நீங்க பேஸ் வந்து என்ன இருக்கணும்? 10 இருக்கணும். அதே மாதிரி லாக் பேஸ் 10 1000 வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது? 3 வருது. ஆக்சுவலி 10ன்னா என்னது? லாக் 10 ஸ்கொயர்னு சொல்லலாமா? இது வந்து லாக் 10 பவர் 1. இது வந்து என்னது? லாக் 10 பவர் 3 சொல்ல முடியுமா? இது வந்து ஜஸ்ட் 100க்கும் 1000க்கும் தான் சொல்ல முடியும் ஈஸியா. பட் இதுல நம்பர் வேற மாதிரி நம்பர் இன்டிஜர் நம்பர் இல்ல ஒரு டெசிமல் பாயிண்ட் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நமக்கு டேபிள் சைன் 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஃபிக்ஸடா வேணும்னா இது மாதிரி சொல்லலாம். பட் இன்டர்மீடியட் வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம இப்படி எல்லாம் லாக்ல நம்ம போட முடியாது. நமக்கு என்ன வேணும்? ரெஃபரன்ஸ்க்கு இந்த லாக் டேபிள் வேணும். சரி, இது வரைக்கும் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். இதுல கிராஃபை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா நீ பார்க்கணும். தெளிவா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லாஸ் எப்படி இருக்கு. இப்போ ஐசோதெர்மல் எலாஸ்டிசிட்டி பார்த்தாச்சு, ஒர்க் டன் எப்படியும் பார்த்தாச்சு. ஓகேவா? ஒர்க் டன் எப்படி? சார் இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது இங்க v2 by v1 அப்படின்னா இங்க p1 by ஆப்போசிட்ல மாறி வரும். 1 by இல்லையா?
P1 by P2, V2 by V1, P1 by P2 எடுத்து எழுதுமோ தப்பா எழுதியாச்சு. இந்த மாதிரி லாகும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது லாக் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ln ஆஃப் எக்ஸ் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணும்போது 10.2.3 மல்டிப்ளை பண்ணணும். நாங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது வந்து 10th லாக் அப்படின்னு ஒரு லெசனே இருந்தது ஸ்டேட் போர்டில். அப்போ நாங்கள் 10th படிக்கும் போதெல்லாம் இருந்தது. அப்புறம் லேட்டராக என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. லாகிரிதம் அப்படின்ற ஒரு லெசன் 10th படிக்கிறீங்க இல்லையா, ட்ரிக்னோமெட்ரி படிச்சிங்களா மேக்ஸில்? அதே மாதிரி லாகிரிதம் அப்படின்னு ஒரு லெசன் வந்து முன்ன ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. 11th வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபிசிக்ஸ்லேயே 11th 12th ஃபிசிக்ஸ்லேயே நமக்கு லாக்லாம் வரும். ஆனால் நமக்கு அது மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்டில் வந்து பார்த்தோம்னா அவங்க அந்த பர்டிகுலர் டாபிக் வரும்போது தான் அதை டீச் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த கண்டினியூட்டி அப்படின்ற ஒரு லெசன் வருது, வந்து நடத்திட்டாங்களா? ஒரு லெசன் அதில் இந்த லாக் பற்றி அதில் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. சரிப்பா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது இன்னைக்கு. ஓகேவா, நாளைக்கு நம்ம கிளாஸில் பார்ப்போம். ரிமைனிங் இந்த அந்த அடியபேட்டிக் ப்ராசஸ் மட்டும் ஒன்று இருக்கு. ஓகேவா, நீ ஜஸ்ட் இதை இப்போ நம்ம பார்த்த ப்ரொசீஜர் படி நீ அடியபேட்டிக் ப்ராசஸை ரிவைஸ் பண்ணி பாரு. அடியபேட்டிக் ப்ராசஸ்னா என்னன்னு வேணா சிம்பிளா வேணா நான் சொல்றேன். இப்போ நம்ம பார்த்த அதே ப்ரொசீஜர் தான், நீ அப்படியே நீ பண்ணி பாரு. அடியபேட்டிக் ப்ராசஸ்ல என்ன ஒண்ணே ஒன்று அப்படின்னா, அங்க நம்ம பிவி ஐசோதெர்மல் என்ன பார்த்தோம், பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கரெக்டா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அடியபேட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டெல்டா கியூ கான்ஸ்டன்ட். டெல்டா கியூ கான்ஸ்டன்ட். கியூ வந்து என்னது, கான்ஸ்டன்ட். அப்போ டெல்டா கியூ என்ன ஆயிரும், 0 ஆயிரும். வந்து அப்ப எல்லாமே 0 இல்ல, கியூ தான் 0, டெல்டா கியூ தான் 0. அப்போ ஃபர்ஸ்ட்லாம் எப்படி மாறும் அப்படின்னா டெல்டா யூ ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா டபிள்யூ அப்படின்னு. டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா யூ அப்படின்னு மாறி இதை கூட வச்சுக்கலாம். இதை விட்டு இதை கூட சொல்லி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகேவா, அடுத்து பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. இந்த ஈக்குவேஷன் எப்படி நமக்கு மாடிஃபை ஆகுது அப்படின்னா பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு என்ன ஆயிரும், கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இதுல டெம்பரேச்சர் பத்தி இருக்காது, பிவி பவர் காமா வந்து கான்ஸ்டன்ட். அப்ப பி இருக்காது, ஹேங் ஆகுது. ஆக்சுவலி நான் அந்த விண்டோஸோட இது இருக்கு இல்லையா, அந்த அப்டேட்ஸ் வந்துட்டு நான் அந்த அந்த லாங் டேஸ்க்கு வந்து என்ன பண்ணிக்குவேன், டிசேபிள் பண்ணி வச்சிருப்பேன். அது ஆக்சுவலி நேற்றுக்கு நைட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது ரிலீஸ் ஆயிடுச்சு. இது பண்ணணும் அது ஆக்சுவலி என்னன்னா திருப்பி நம்ம பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த அப்டேட்லாம் நம்ம இது பண்ணணும் இல்லையா. ஆமா சார், அப்டேட் பண்ணணும். அதனால அந்த அப்டேட் ஓடிட்டு இருக்காது, அது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால ஃபுல்லாவே ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். காலையில தான், நான் மார்னிங்ல தான் பார்த்தேன் அப்டேட் ஓடிட்டு இருந்து. பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் எதுவும் ஆன் பண்ணல, சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு பார்க்கும்போது தான் ரொம்ப ஹேங் ஆச்சு. இப்போதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. இப்போ இது அடிக்கடி ஹேங் ஆகுது, கொஞ்சம் இதாயிருச்சு. இது ஆக்சுவலி இப்போ வந்து லேப்டாப் அது அப்பயே i5ல வாங்கினால கொஞ்சம் இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பயாஸ் இருக்கு இல்லையா, பயாஸ் போயிடுச்சு. பயாஸ் போனனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இன்புட் அவுட்புட் அந்த செட்டிங்ஸ்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்பப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விண்டோஸ் கீ இருக்குல்ல, ப்ரெஸ் பண்ணோம்னா கொஞ்சம் சிஸ்டம் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். மவுஸ் இதெல்லாம் ஹேங் ஆகும், மவுஸ் அப்படியே ஹேங் ஆகி நிற்கும். அது எதுவும் நம்ம டச் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் சரியாக ஒர்க் ஆகும். ஸ்டேட் வேற ஓடுறதுனால என்ன ஆகுது, அது வேற ஓடிட்டு இருக்கு. ஸ்டேட்ஸ்லையா அது நம்ம எஸ்எஸ்டி போட்டிருந்தா தானே ஆகும். எனக்கு நார்மல் ஹார்ட் டிஸ்க் தான் என்னோடது.
எதுவுமே மாத்தல. ஏன்னா இது எப்படியும் இது காலி ஆயிருச்சு. ஒண்ணா ஃபெயிலியர் ஆயிட்டே வருது. ப்ளூடூத் ரொம்ப நாளா ஒர்க் ஆகல. ஓ ஃபேன் ஸ்டாப் ஆயிருச்சு. ஒண்ணா கட் ஆயிட்டே வருது. நான் இன்னும் எதுவும் வேற இன்னொரு லேப்டாப் ஒண்ணு இருக்கு. ஒய்ஃபோட லேப்டாப். சரி சுத்தமா காலி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது ஆனா சிஸ்டம் ஆக்சுவலி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. i5 ஒரு 16 ஜிபி ரேம் போட்டிருக்கிறேன் அதில். ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். சிஸ்டம் நார்மலாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இந்த மாதிரி மக்கர் பண்ணிட்டு இந்த அதுவும் ஆக்சுவலி இந்த அப்டேட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணவே முடியாது. இப்போ இந்த அடியபேட்டிக் ப்ராசஸ் இங்கே வரும். அப்போ P1 V பவர் காமா, P1 காமா, அடுத்து P2 V2 காமா அப்படின்றது என்னது? கான்ஸ்டன்ட். இதோட ப்ரொசீஜர். இப்போ இந்த காமா யாருன்னு பார்த்தோம்னா சிபி பை சிவி, அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட். இதுதான் அதுக்கு பேர் அடியபேட்டிக் கான்ஸ்டன்ட். சரிச்சா? இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிவி ஈக்குவல் டு ஆர்டி நம்ம ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன்ல n ஈக்குவல் டு 1 இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம்னா பிவி ஈக்குவல் டு என்னது? ஆர்டியா? இப்போ உனக்கு என்ன வேணுமோ அதை இதுல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு பிக்கும் விக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் என்னது? பி வி பவர் காமா ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? பி எலிமினேட் பண்ண போறேன். பி எலிமினேட் பண்ணா என்ன ஆகும்? பி ஈக்குவல் டு ஆர்டி டிவைடட் பை வி, ஈக்குவல் டு ஆர்டி டிவைடட் பை வி. டி டிவைடட் பை வி. இப்போ இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும்? இதுல இன்சர்ட் பண்ணணும். இந்த இடத்துல இதை இங்கே இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஆர்டி டிவைடட் பை வி, வி பவர் காமா ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். இந்த ஆர் வந்து என்னது? கான்ஸ்டன்ட் தானே. ஆருக்கு இப்போ இந்த கான்ஸ்டன்ட் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த வி மேல போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா டி வி பவர் காமா மைனஸ் 1 ஈக்குவல் டு அ நியூ கான்ஸ்டன்ட். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் நான் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன், இந்த கான்ஸ்டன்ட் 2. ரெண்டு கான்ஸ்டன்ட் ஒன்று கிடையாது, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். வி பவர் காமா மைனஸ் 1 ஆல்சோ கான்ஸ்டன்ட். பட் இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டும் ஒன்று கிடையாது, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னொரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிச்சா? க்கும் விக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப். பட் நம்ம இதுவே ஐசோ மற்ற ப்ராசஸ்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு ரிலேஷன்ஷிப் வராது. கரெக்டா? ரெண்டு இல்லை, இன்னும் 3 ரிலேஷன்ஷிப் கொண்டு வர முடியும். இப்போ நான் பிஏ எலிமினேட் பண்ணேன். இப்போ விஏ எலிமினேட் பண்ணி ஆர்டி பை பி போட முடியுமா? போட்டா என்ன ஆகும்? அப்படி போட்டோம்னா இந்த இடத்துல விக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? ஆர்டி பை பி போட்டோம். ஆர்டி டிவைடட் பை பி ஹோல் பவர் காமா ஈக்குவல் டு அ கான்ஸ்டன்ட். எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா பி ஆர் பவர் காமா பி பவர் காமா பவர் மைனஸ் காமா. ஏன்னா அது கீழே தானே இருக்கு, மேல வந்துச்சுன்னா மைனஸ் காமா வந்துருமா? இந்த பியையும் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1 மைனஸ் காமா ஆர் பவர் காமா, ஆர் பவர் சரி ஆர் பவர் காமா. ஆர் பவர் காமாவை நான் என்ன பண்ண போறேன்? இதை இங்க கான்ஸ்டன்ட் போட்டுப்போம். இந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணிடலாமா? அந்த சைடு டிவைட் பண்ணிட்டோம், மல்டி ஏதோ ஒன்று பண்றோம். பண்ணும்போது என்ன ஆயிரும் நமக்கு? டி 1 மைனஸ் காமா டி பவர் காமா ஈக்குவல் டு அனதர் கான்ஸ்டன்ட் 3ன்னு வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ட் 2ன்னு வச்சுக்கலாம். தேர்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி கிடைக்குது? பி 1 மைனஸ் காமா டி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அனதர் கான்ஸ்டன்ட். பட் இந்த 3 கான்ஸ்டன்ட் ஒன்னா அப்படின்னா ஒன்று கிடையாது. அதுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் நமக்கு அது பிரச்சனை கிடையாது, நம்ம இதை தான் பார்க்க போறோம். எனக்கு பிக்கும் விக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னது? ஒரு அடுத்து டிக்கும் விக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஒரு பிக்கும் டிக்கும் இடையிலையும் ஒரு எக்ஸ்போனன்ஷியல். இப்போ நீ இதை வச்சு நீ என்ன பண்ணிப்பாரு அப்படின்னா பொறுமையா உள்ள ரீட் பண்ணிப்பாரு. நம்ம இதை நெக்ஸ்ட் கிளாஸ் டீட்டெயிலாக அதை அதுக்கு முன்னாடி இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் அதுல இருக்கிறதெல்லாம் நீ என்ன பண்ற அப்படின்னா உள்ள இதோட கிராஃப்ஸ் நீ என்ன பண்ற அப்படின்னா அனலைஸ் பண்ணி பாரு.
ஓகே சார். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பார்க்கலாம். நாளைக்கு ஓகே சார். நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? நாளைக்கு 6:30 ஓகே சார். 8:30 வந்துருவியா? ஆ ஓகே சார். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வேற கிளாஸ் இருக்கா? கெமிஸ்ட்ரி கிளாஸ் எதுவும் இருக்கா? சொல்லு சார், டைம் கேட்குறேன். சரி, நீ அந்த டைம் என்னன்றத முன்னாடி கேட்டு சொல்லிடு. நான் அந்த பொண்ணும் இன்னைக்கு ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு நான் போடல. நீ 8:30க்கு சொல்லியிருந்த. நானும் கொஞ்சம் அந்த ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டாபிக்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் டைம் அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணனால ஃபர்ஸ்ட் பார்ட்டி பார்க்க முடியல என்னால. அதனால அந்த பொண்ணுக்கும் நான் கேட்கல. அந்த பொண்ணும் அப்புறம் லேட்டாக தான் அவங்க அம்மா மெசேஜ் பண்ணி இன்னைக்கு உங்க 2 பேர்த்துக்கு தான் இப்போ நாளைக்கு பார்க்கணும். நாளைக்கு மேக்ஸிமம் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிருவோம். ஃபுல்லாகவே என்னன்றதை பார்த்துட்டு இதில் என்ன அடியபேட்டிக் ப்ராசஸ், அதுக்கப்புறம் நம்ம நேராக என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளம்ஸ் உள்ளே போயிடுவோம். அடியபேட்டிக் ப்ராசஸ் கொஞ்சம் நீ மட்டும் என்ன பண்ணுற, உள்ளே போயிட்டு கொஞ்சம் பண்ணி பாரு. அப்போ அந்த 3 கிராஃப் இருக்குல்ல, அதை தான் நம்ம பார்க்கணும். 3 கிராஃப்மே எப்படி இருக்குன்னா கர்வ் மாதிரி தான் வரும். ப்ரொபோர்ஷனாக இருக்காது. எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஷியல்ஸ் எக்ஸ்பெனன்ஸ்னா எப்படி, இப்போ 1/x² கிராஃப் எப்படி இருக்கும்? x² கிராஃப் எப்படி இருக்கும்? y = 1/x². இப்படி வருமா? இதுவே y = x² எப்படி வரும்? இப்படி போகும், பேரபோலா மாதிரி போகும். இப்போ இந்த ஸ்கொயருக்கு பதிலாக என்ன வேணாலும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். > 1 எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் அதுக்கு எப்படின்னு புரியுதா? இங்க 1க்கு பதிலாக 2க்கு பதிலாக 1.3 போட முடியுமா? 1/3 போட்டாலும் என்னதான் எனக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி ஸ்டேட்ல தான் கிடைக்கும். ஒரு கிராஃப் வந்துட்டு இப்படி தான் கிடைக்கும். கரெக்டா? அதாவது x⁻1/1.3. அது புரியுது இல்லையா? அதே மாதிரி x⁻, அதாவது 1/x⁻1.3 இருக்குன்னு வச்சுப்போம். இது எப்படி கிடைக்கும்னா இப்படி தான் கிடைக்கும். இப்படி தான் கிடைக்கும். கீழே வந்து டிக்ரீசிங்ல கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்பொனென்ஷியல் பேஸ்டு கிராஃப். இப்போ நமக்கு v⁻γ இருக்கு. அப்போ v⁻γ, அதாவது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். Γ-1 T⁻−1 ஈக்குவல் டு என்னது, கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ T வந்து எப்படி இருக்கு அப்படின்னா T is proportional to 1/v⁻1 - γ. மாற்றி சொல்லிட்டோம். இந்த வீக்கில் தானே வரும் Γ-1, Γ-1. ஓகேவா? Γ-1. காமாவோட வேல்யூ எப்படி இருக்குது? >1. காமாவோட வேல்யூ >1. சப்போஸ் இதை நான் வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன், 1.5ன்னு எடுத்துக்கிறேனே. 1.5 எடுத்துட்டோம்னா அது 0.5 கிடைக்குமா? 0.5. அப்போ எனக்கு என்னதான் ஆகும்? இது டிக்ரீஸ் தான் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஷேப்ல நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பையும் நீ பாரு. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப், ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம், ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வால்யூம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதுல எதுவுமே வந்து என்னது, ஸ்ட்ரைட் லைன், நாட் ஸ்ட்ரைட் லைன். எல்லாமே என்னது அப்படின்னா கர்வ் லைன்ஸ். கர்வ் லைன்ஸ் அதுல வந்து இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு நம்ம கரெக்டா சிச்சுவேஷன் வச்சு பார்க்கணும். இந்த P-யை வந்து இந்த சைடு V எந்த சைடு எடுத்துட்டு போயிடும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு v⁻γ. இந்த சைடு வந்துட்டோம் அப்படின்னா T இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு v⁻γ-1. அதே மாதிரி இந்த ரெண்டும் அப்படியே இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் தான் இருக்கும். அப்போ எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்பொனென்ஷியல் பேஸ்டு கிராஃப்ஸாக தான் இருக்கும். அதை நீ ஒரு தடவை செக் பண்ணி பாரு. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு என்ன பண்ண போறோம், ஒர்க் டன் பார்க்கணும். அதுக்கப்புறம் அடியபேட்டிக் அந்த எலாஸ்டிசிட்டி கான்ஸ்டன்ட்ஸ் நாளைக்கு கிளாஸ் எல்லாத்தையும் மொத்தமாக மேக்ஸிமம் டீட்டெயிலாக மாற்றுவோம். தேங்க்யூ.